திசை மாறும் வாழ்க்கை. அக்கா, கடையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேணா போய் சாப்பிட்டு வந்துடுங்கக்கா. ஏன்னா கடையில் கூட்டமாயிருச்சுன்னா அப்புறம் ஆள் இருந்தால் தான் எல்லாம் விளம்ப முடியும். அக்கா, நீங்கள் முதல்ல போய் சாப்பிட்டு வந்துடுறீங்களா? இல்லை ருக்கு, வந்ததுலேருந்து நீயும் அம்சாலுமே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் முதல்ல போய் சாப்பிட்டு வந்துடுங்க போங்க. இன்னைக்கு ஒன்றும் பெருசாக கூட்டத்தை காணோம். அம்சா பாரு அங்கே பாத்திரம் கிடக்குதுன்னு கழுவிட்டு இருக்கிறா. நீயும் போய் அப்படியே அவள் கூட அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு போட்டு போய் 2 பேரும் சாப்பிட்டு வந்துடுங்க போங்க. அக்கா, நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க. நீங்கள் முதல்ல போய் சாப்பிடுங்கக்கா. காலையில் நேரத்தில் எந்திரிச்சது, முதல்ல சாப்பிட்டு பிள்ளைகளுக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வேலையை பார்த்துக்கலாம். போங்கக்கா, சொன்னால் கேளுங்க, நாங்கள் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். ருக்கு, நீங்களே எல்லா வேலையும் வந்ததுலேருந்து செஞ்சுட்டீங்க. நான் இன்னைக்கு ஒன்றுமே செய்யலை, குத்துக்கல்லாட்ட நின்றுட்டு கிடக்கிறேன். முதல்ல நீங்கள் போய் சாப்பிட்டு வா பிள்ளைங்களா, சொன்னால் கேளுங்க போங்க. என்னங்க பஞ்சாயத்து? அக்கா, இங்கே பாருங்கக்கா, மீனாட்சி அக்கா காலையில் நேரத்தில் எந்திரிச்சது, பாப்பாங்களும் எந்திரிச்சிருப்பாங்க. போய் பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு வந்துருங்கக்கா. அப்புறமா கடையை எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கலான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்கக்கா. ஆமாம் மீனாட்சி அக்கா, போங்கக்கா. போய் பிள்ளைகளுக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு வந்துருங்கக்கா. நாங்கள் அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம் போங்க. ஐயோ, நான் எந்திரிச்சா அப்படி பிடிச்சி இந்நேரத்துக்கு 4 கிளாஸ் டீ ஊற்றியாச்சு. இந்த டீயை குடிச்சு வயிறு பானையான்ட்டுக்குது. இறக்கமல்ல பசிச்சாத்தானே சோறு திங்க முடியும். நீங்கள் முதல் போய் ஒரு வாய் உண்டு போட்டு வந்துருங்க போங்க. அக்கா, டீயவே குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி சாப்பிட்றது? நல்லா சாப்பிட்டது ஹெல்த்தியாக தெம்பாக இருந்தால் தானக்கா எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். நீங்கள் என்னமோ பண்ணுங்க, அன்னாடி இந்த டீயை குடிச்சு நீங்கள் இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. காலையில் சாப்பிட்றதே கிடையாது. என்ன பண்ணிட்டு அதே வழக்கமாக போச்சு. வெடியால் 3 மணிக்கு எந்திரிக்கிறதாச்சு அந்நேரத்துக்கு சோறா தின்னுட்டு இருக்க முடியும். அப்புறம் டீயை குடிச்சா அப்புறம் அப்படியே குளிர் குடிக்க வேண்டியது ஆயிடுது. அப்புறம் என்னதான் பண்ணி தொலைறது இறக்கமல்ல. நானும் அதை குடிக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனாலும் முடிய மாட்டேங்குது. சரி அக்கா, நம்ம வேற இன்னைக்கு கம்மியாக செஞ்சு வச்சுட்டோம். இட்லி, தேங்காய் சட்னி, சாம்பார் மட்டும்தான் இருக்குது. கார சட்னியும் செய்யல. இன்னைக்கு கூட்டமும் அதிகமாக காணோம். அக்கா, போதுமாக்கா இல்லை நம்ம எதுக்கு தேங்காயெல்லாம் சொரவி வச்சுட்டுமாக்கா? ஐயோ, வேண்டாம் மம்சா, பார்த்து போட்டு அப்புறமாலும் செஞ்சுக்கலாம். அது எந்நேரமாகுது. எங்கேயோ இன்னைக்கு யாரையுமே காணோம். அன்னால அந்த 4 பேர் அங்கே கவுண்டரையா காட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க வருவாங்க. நம்ம 4 இட்லி தின்னு ஒட்டம் போகணுன்ட்டு வருவாங்க. இன்னைக்கு அவையிலையும் காணோம். ஆமாக்கா, என்னன்னே தெரியல. வர கூட்டமே கம்மியாயிட்டு போகுதுக்கா. நம்ம கடைக்கு ஒரு விளம்பரத்தை கொடுத்தோம்னா தான் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். பேசாமல் அங்கங்கே நோட்டீஸ் அடிச்சு ஓட்டுவோமாக்கா? ஒரு செட் இட்லிக்கு 1 செட் தோசை ஃப்ரீன்னு விளம்பரம் பண்ணியாச்சு. உனி அங்கங்கே நோட்டீஸ் ஒட்டுறதே கிடக்குது. ஏன் பிள்ளைங்களா, எப்படியோ ஒன்று ஆனால் அப்படி ஆகிட்டு வராமையே போக போகிறாங்க. நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க முதல்ல போங்க. அக்கா, எப்படியும் நீங்கள் இப்படியே தான் பேசிகிட்டு இருக்க போகிறீங்க. எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வரேன். நீங்கள் என்னமோ பண்ணுங்க போங்க. நீங்கள் வர்றீங்களா இல்லை நீங்களும் மீனாட்சி அக்கா கூடவே இருந்துக்கிறீங்களா? சரி என்னாட்டி, எனக்கும் பசிக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம போய் முதல்ல சாப்பிட்டு வருவோம். அக்கா என்னமோ பண்ணிட்டு நடா. நம்ம நேரக்கிறகமா இன்னைக்கு ஒருத்தரையுமே கடைக்கு காணமே. இது என்னடி அளவா இருக்குது. இதுக்குத்தான் ரோட்டு மேலே கடை போடணும்னு சொல்கிறது. ரோட்டு மேலே கடை போடுறதுக்கு நம்ம அப்பனா வாங்கி கொடுத்துருக்குறாரு. என்னமோ நம்ம இருக்கிற இடத்துல போட்டால் ஓடும்னு ஒரு நம்பிக்கையில் போட்டால் அது என்ன ஓடுமனாங்குது. இந்த கேஸும் வாங்க முடியாமல் இந்த அடுப்படியில் போக யூதி இந்நேரம் ஆகி போச்சு. இந்த ஒரு அடசை புட்டு எடுக்கிறதுக்கு இப்படியே போனால் இதை வச்சு எப்படி ஓட்டி இது என்னதே பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐயோ, உளுந்து வைக்கிற விலைக்கு இந்த மாவை போட்டு ஆட்டி 2 நாளைக்கு ஊற்றலினா அது உளிச்சு போயிரு. என்னடா சோதனையாக இருக்குது நம்மளுக்கு. போகிற போக்க பார்த்தா வேற நாள் வேலை தான் பண்ணணும் மாட்டு தெரியுது. இது எப்படித்தான் இந்த கடையை டெவலப் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐயா வாங்க ஐயா, உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? இட்லி, தோசை, பணியாரம், உங்களுக்கு என்ன வேணுங்க ஐயா? ஏமா, இது மீனாட்சி மெஸ்ஸா? ஆமாங்க ஐயா, மீனாட்சி மெஸ்ஸே தாங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன வேணும், என்ன சாப்பிட்றீங்க? முதல்ல உட்காருங்க ஐயா. ஓ அப்படியா, நல்லதா போச்சு. ஊருக்குள்ள சொன்னாங்க மீனாட்சி மெஸ்ஸுன்னு ரொம்ப கம்மி விலைக்கு நல்ல சோறா போடுறாங்கன்னு. அதுதான் தேடி வந்தேன். அம்மாடி, அதெல்லாம் இருக்கட்டு, முதல்ல வேலை சொல்லு. இட்லி எத்தனை, பூரி எத்தனை, தோசை எத்தனை? ஐயா, இட்லி 1 இட்லி 10 ரூபா, தோசை 1 15 ரூபா, பூரி 1 10 ரூபா. என்னது? அட சாமி, 1 இட்லி 10 ரூபாயா? கோயம்புத்தூருக்குள்ளையும் கூட இந்த விலைக்கு விற்க மாட்டாங்க. நான் என்னமோ பக்கத்து ஊர்ல அது கம்மி விலைக்கு நல்ல ஊட்டுச்சோறா போடுறாங்கன்னு சொல்லிட்டு வந்தா நீ ஏன்னு இந்த விலை சொல்ற? ஐயா, நீங்க இட்லி சைஸை பாருங்க. 1 இட்லி சாப்பிட்டு பாருங்க ஐயா, அப்பதான் உங்களுக்கு தெரியும். இப்ப விற்கிற விலைவாசிக்கு 10 ரூபாய்க்கு கம்மியா கொடுத்தா எங்களுக்கு ஒண்ணுமே கட்டாதுங்க ஐயா. அது சரித்தேன். ரேஷன்ல போடுற அந்த உளுத்து போன அரிசி வெல்லாம் வாங்கிட்டு வந்து புட்டுன்னு சுட்டு போட்டு ஒரு புட்டுக்கு 10 ரூபாய்னா போக வேண்டியதுதான்.
ஐயா இதுக்கு மேல நான் உங்க கூட ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்க ஒரு இட்லி சாப்பிட்டு பாருங்க ஐயா. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க மேல என்ன முடியுமோ கையில் இருக்கிறத கொடுங்க ஐயா. அது சரித்தேன், உண்மை சொன்னதையும் மனசு அப்படியே குத்துதோம். புளுத்து போன அரிசி வாங்கிட்டு வந்து இந்த உளுத்து போன வீட்டுக்கு 10 ரூபாயாமா. அது சரித்தேன், இப்படி அடுத்து போய் வயிற்றுல படிச்சு எனக்கு பொழைக்கிறீங்களோ? ஐயோ ஐயா, நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, இப்படியெல்லாம் சொல்லி மனசை நோகடிக்காதீங்க ஐயா. நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன். இது நாள் வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லிட்டு போயிருந்துருக்குறாங்க. இப்படியெல்லாம் ஒருத்தரும் சொன்னது இல்லைங்க ஐயா. நீங்க விருப்பம் இருந்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க ஐயா. அக்கா ஐயா, நீங்க காசே கொடுக்க வேண்டாம். இவ்வளோ தூரம் எங்க கடையை தேடி கேட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க உட்காருங்க ஐயா, நான் போடுறேன். நீங்க எங்க சாப்பாட்டை சாப்பிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா பணம் கொடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு பணமே வேண்டாம்ங்க ஐயா. அது சரித்தேன், யாரோட பணம் எனக்கு வேண்டாம். ஓசியில சோறு தின்னு போட்டு போறவன் நான் இல்லை, எனக்கு இன்னும் வேண்டாம். இப்படி அநியாயத்துக்கு விலை விற்காதீங்க. என்ன சொல்றீங்க? அநியாயத்துக்கு வேலை விக்கிறமா? என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க? அதானா என்ன தாத்தா, நீங்க எல்லா கடையிலயும் போய் கேட்டு பாருங்க. எல்லாரும் ஒரு இட்லி 15 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நாங்க 10 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். அதுவும் ரொம்ப சுத்தமா வீட்டுல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். எங்களை பார்த்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஓ, இதுல நீங்க 2 பேரும் கூட்டு கலவானீங்களா? அதான் கேட்டேன். இந்த ஒரு கடை வச்சு 3 குடும்பம் ஓட்டிட்டு இருக்கிறீங்க. அதுதான் இந்த வேலைக்கு விற்கிறீங்களாச்சு. உங்க வீட்டும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். உளுத்து போன வீட்டுக்கு 10 ரூபாயா? போது நிறுத்துங்க. பாக்குறக்க பெரியவங்களா இருந்துட்டு இப்படி வாய் கூசாம பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. அதானே. என்ன தாத்தா, உங்களை பார்த்தா இங்க சாப்பிட வந்தவர் மாதிரியே தெரியல. என்ன தாத்தா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? நம்ம கடையை தேடி வர்றவங்கள நம்மளை எப்படி நடத்தணும், நம்ம கடை எப்படி முன்னுக்கு கொண்டு போகணும், வயசுல பெரியவிகிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிற பண்பாடு நாகரிகம் கூட தெரியல. கடை வச்சு நடத்துறாங்களாமா கடை. உங்க கடையில தின்னுட்டா வயிறு நல்ல கிளுகிளுன்று. ஐயோ ஐயா ஐயா, போதுங்க ஐயா போதுங்க ஐயா. இதுக்கு மேல நீங்க ஒரு வார்த்தையும் பேச வேண்டாங்க ஐயா. பெரியவங்க வாயால நாங்க எந்த வார்த்தையும் வாங்கிக்கணும்னு எங்க விருப்பம் கிடையாது. ஏதோ எங்கனால முடிஞ்ச வேலையை பண்ணி நாங்க ஏதோ பொழைச்சிட்டு இருக்கிறோம். அதை கெடுத்துறாதீங்க ஐயா. தயவு செஞ்சு நீங்க போயிட்டு வாங்க ஐயா. இங்க பாருமா, உன் மூஞ்சிக்காக பேசாம போற. அவங்க 2 பேர்த்துக்கு சொல்லி கொடு, பெரியவிகிட்ட எப்படி பேசணும்னு. இப்படி பேசினா உங்க கடைக்கு யாரு வருவா? கடை வச்சு நடத்துறாங்களாமா கடை. ஆளுகளும் மண்டைகளும். யோ, போய வாயை மூடிட்டு யாரை பார்த்து ஆளை மண்டைங்கிற? நீதான் வழுக்கு மண்டை வந்துட்டு காலையில ஒரு புட்டு வாங்கி திங்கிறக்கு வக்கில்ல. வாயை கேளுங்க. இந்த ஆளெல்லாம் ஒரு பெரிய மனுஷனமா? சை, காலங்காத்தால நம்மளுக்குன்னு வந்து பாதிச்சது பாரு. அக்கா, நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த ஆள் கிட்ட வேலை எதுக்குக்கா வாய் கொடுத்துட்டு இருக்கிறீங்க? அப்படியே துரத்தி விடுறது விட்டு போட்டு. அதானே மீனாட்சி அக்கா, நீங்க அப்பவே பேசாம அந்த ஆளை துரத்தி விட வேண்டியதானே? எதுக்குக்கா நிக்க வச்சு பஞ்சாயத்து பண்ணி நாயும் பேசிட்டு இருக்கிறீங்க? இந்த மாதிரி ஆளுகளை நம்ம கடையில வந்து சாப்பிட்டாதான் நம்ம பொழைப்பண்ணு ஒன்றும் கிடையாது. நானா போய் வாங்கோ வாங்கோன்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்தேன். என்னமோ வேலியில போற ஓனாய் தூக்கி மடியில் விட்டுட்டு சிரிக்கிற மாதிரியெல்லாம் நீங்க நாயும் பேசிட்டு இருக்கிறீங்க. வழிய வரவீங்களே நான் வேண்டான்னு கடைவிட்டாது ஒருத்த முடியும். வந்த உடனே வேலை கேட்டு இப்படி பேசிட்டு போறவீங்கள நான் என்னதான் பண்ணிட்டுன்னு சொல்லு. அக்கா, இவங்களை பார்த்தா கடைக்கு சாப்பிட வந்த மாதிரியே தெரியல. இவங்கெல்லாம் பொழுத கழிக்கிறது எப்படின்னு தெரியாம அங்கங்க போய் வம்பெடுத்துட்டு திரியிற கும்பல்கா. இவங்களை எல்லாம் பேசுறதையெல்லாம் காதுல வாங்கிட்டு இருந்தோம்னா நம்ம உழப்ப பார்க்க முடியாது. நீங்க விடுங்கக்கா. ஆமா மீனாட்சி அக்கா, நீங்க எதுக்குக்கா இப்ப மூஞ்சி தொங்க போட்டு நின்றுட்டு இருக்கிறீங்க? நல்லா எப்பவும் போல இருங்க. வேற யாராவது கடைக்கு வந்தா என்ன நினைப்பாங்க? எனக்கு நேரமே சரியில்லை அம்சு. என்ற வாழ்க்கையில எப்பவுமே எனக்கு கஷ்டத்தை தான் அந்த ஆண்டவன் கொடுத்துருக்குறேன். அதுவும் இப்போ இடி மேல இடி அடி மேல அடி எனக்கு விழுந்துட்டே இருக்குது. நான் தான் எத்தனைத்தையும் சமாளிக்கிட்டேன்னு சொல்லு. போற போக்க பார்த்தா குந்தாணி மாதிரி இருக்கிற நானு ஆணி மாதிரி ஆயிடுவனாட்டு தெரியுது. ஐயோ ஐயோ, என்னக்கா பேசுறீங்க நீங்க? குந்தாணி மாதிரி இருக்கிறவி ஆணி மாதிரி ஆயிடுவாங்களாமா? ஐயோ மீனாட்சி அக்கா, நீங்க எப்பவுமே எங்களுக்கு மலை மாறிக்கா. ஆன பலம் எங்களுக்கு. மலை யாராலும் சாய்க்க முடியுமா? தூக்கிட்டு தான் போக முடியுமா? மீனாட்சி அக்கா, இதுக்கெல்லாம் பீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆமா மீனாட்சி அக்கா, நீங்க பரங்கி மலைக்கா. பரங்கி மலை யாரால பேத்தெடுத்துட்டு போக முடியுமா என்ன? எங்க மீனாட்சி அக்கா எங்களுக்கு பரங்கி தூண் மாதிரி. பாத்தியா இதுதான் ஜமயம்னு நான் குண்டா இருக்கிறேன்னு என்னை எப்படி கிண்டல் அடிக்கிறீங்க? ஐயோ மீனாட்சி அக்கா, என் செல்ல அக்கா, முகத்தை இப்படி வச்சா பார்க்க நல்லாவே இல்லை. எப்போ போல சிரிச்சிட்டு இருங்கக்கா, அதுதான் உங்களுக்கு அழகு. அந்த சிரிச்ச முகத்தை தேடி எல்லாரும் ஓடோடி வருவாங்கக்கா.
ஆமா மீனாட்சி அக்கா, குண்டா இருக்கிறது தனி கலை, தனி அழகு. அது எல்லாத்துனாலையும் முடியாதுக்கா. எங்க மீனாட்சி அக்கா கோபமா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் எப்பவும் ஒரே மாதிரி அழகா இருக்கிறாங்க பாத்தீங்களா? அதைத்தான் சொன்னோம். மீனாட்சி அக்கா, நாங்க இருக்கிற உங்க கூட நீங்க எதுக்கு இப்படி கவலையா இருக்கிறீங்க? விடுங்கக்கா. ம், அதானோ, நான் எதுக்கு கவலைப்படணும்? எங்கூட தான் 2 பன்னிக்குட்டிக்கு கூடவே இருக்கிறீங்களே, அப்புறமே என்ன? அக்கா, நீங்களும் கவுண்டர் நல்லா தான் கொடுக்குறீங்க. அக்கா, நீங்க என்ன சொன்னாலும் எங்களுக்கு கோபமே வராதே. ஆமாமே மீனாட்சி அக்கா, நீங்க எப்பவும் இதே மாதிரி ஹாப்பியா இருங்கக்கா. ம், அது சரி. வந்த ஒருத்தங்களும் இப்படி போயிட்டாங்க, அடுத்தது நீ யார் வருவாங்களோ தெரியலையே. அக்கா, யாரா இருந்தாலும் வரட்டும், நான் சமாளிச்சுக்கிறேன். எல்லாரும் இவங்களாட்டவா இருப்பாங்க. விடுங்கக்கா. அதுவும் சரித்த. சரி சரி அக்கா, நான் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு அவசரத்துல சாப்பிடாம வந்துட்டேன். நான் சாப்பிட்டு வந்துடுறேன். சரி சரி, நானும் வரேன். எனக்கும் பசியாகுது. 2 முட்டை வாயில் போடல நாடருக்கு. அப்படி போடுக்கா. போங்க, போய் 2 பேரும் சாப்பிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த ஆள் யாருன்னே தெரியலையே. காலங்காத்தால எப்படி வந்து வம்பிழுத்துட்டு எப்படி பேசிட்டு போகுது பாரு. இந்த ஆளெல்லாம் ஒரு பெரிய மனுஷனாமா. இந்த ஆளை நம்ம ஊருக்குள்ள நான் பார்த்ததே இல்லையே. இப்படியுமா இருப்பாங்க? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு புட்டு வாங்கி வாயில் போடுற வக்கில்ல, வாயிலேயே எங்களை போய் பேசிட்டு போகுது. இந்த ஆளுக்கெல்லாம் எப்படித்தான் மனசு கேட்குதோ. சை மக்களே, இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணினாலும் நம்மக்கிட்ட வம்பளுக்கிறதுக்கு நம்மளை கீழே தள்ளுறக்கு நிறைய பேர் நம்மளை சுற்றியும் இருப்பாங்க. எங்கிருந்து வருவாங்க, எப்படி வருவாங்கன்னே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இவங்க எல்லாத்தையும் கீழே போட்டு மிதித்து மேலே ஏறி போயிட்டே இருக்கிறதுல தான் நம்ம திறமையே இருக்குது. யாரும் பயந்து அதுக்கு ஒடுங்கி போகக்கூடாது மக்களே. அதுதான் நான் சொல்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, நாங்களும் கேட்டுக்கிறோம். அக்கா, அடடே மாணிக்கம், வாடா வாடா. என்னடா கடை பக்கம் ஆளையவே பார்க்க முடியறதில்ல. இந்த அக்காங்களையெல்லாம் மறந்துட்டியாடா? ஐயோ அக்கா, உங்களை எல்லாம் மறந்துட்டு நான் இருப்பேனா? நம்ம மீனாட்சி அக்கா விட்டு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகி போச்சுக்கா. மகுரெல்லாம் பசிக்குது. இன்னைக்கு என்னானாலும் சாப்பிட்டே ஆகணும் தான் வந்துட்டேன். அக்கா, எனக்கு 10 புட்டு வேணுக்கா. உன்ற சைஸுக்கு 10 புட்டு சாப்பிடுவியாடா நீயே? அக்கோய், 10 புட்டும் கூட பத்தாது. அந்த பசி கொலவேரியில் இருக்கிற நானு. முதல்ல புட்டை எடுத்து போடுக்கா. ஆமா அக்கா எங்க? அக்கா இப்பத்தே போய் சாப்பிட்டு வரேன்ட்டு போச்சு. நீ உட்காரு, நான் உனக்கு பந்தி விளம்புறேன். சரி சரி, புட்டெல்லாம் எல்லா புட்டையும் எடுத்து எனக்கே போட்டிருக்கோய். எனக்கு ரொம்ப பசிக்குதாக்கு. சரிடா சரிடா, முதல்ல உட்காருடா உட்காருடா.